தஸ்லீம் பானு, இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதல் தற்போது தீவிரமடைந்திருப்பதால் ஈரானின் மத தலைவராகவும் ஈரான் நாட்டின் உச்ச தலைவராகவும் அயத்துல்லா அலி கொமேனி 86 வயதாக இருக்கிறது. அவருக்கு அவர் குடும்பத்துடன் பாதாள பதுங்கு குழிக்குள், அதாவது பாதாள அறையில் உள்ள பதுங்கு குழிகளுக்குள் அவர் தஞ்சமடைந்திருக்கிறார். அவர் தற்போது எங்கிருக்கிறார் என்பது ஒரு சிலரை தவிர வேறு யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரகசியம் காக்கப்படுகிறது. தற்போது நாம் பார்க்கின்ற பாதாள அறைகள் தான் தற்போது பிரத்யேகமாக நமக்கு கிடைத்த காட்சிகள். இந்த காட்சிகளை தான் தற்போது இந்த இடங்களில் எல்லாம் அவர் எந்த இடத்தில் இருக்கிறார், எங்கு செல்கிறார், யாரெல்லாம் அவருடன் இருக்கிறார் என்பது குறித்து தெரியும். ஆனால் அவருடைய குடும்பத்தினர் அனைவருமே தற்போது அந்த பாதாள அறையில் உள்ள பதுங்கு குழிகள் தான் இருக்கிறார்கள். என்றால் அவருடைய தனியார் இல்லமானது பாலஸ்தீன் ஸ்ட்ரீட் என்ற பெயரில் தெஹ்ரானிலே, தலைநகர் தெஹ்ரானில் பாலஸ்தீன் தெரு என்ற இடத்திலே அவருடைய இல்லம் இருந்தது. அது கடந்த 2 தினங்களுக்குள் நடைபெற்ற குண்டு தாக்குதலின் பொழுது அது சின்ன பின்னமானது. எனவே அங்கிருந்து அவர் அப்பொழுதே வெளியேறிவிட்டார். கடைசியாக அவர் கடந்த 13ஆம் தேதி தான் பொதுவெளியை தோன்றி பொது நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சியின் மூலமாக உரையாற்றினார். அதற்கு பின் அவர் எங்கே இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. தற்போது அவருடைய மகன், அதாவது கொமேனிக்கு அடுத்தபடியாக பதவிக்கு வரக்கூடியதாக பேசப்படும் அவருடைய மகன் மோத்சாபா என்று அவருடைய பெயர், அவரும் தன்னுடைய தந்தையுடன் தான் இருக்கிறார். அவருடைய குடும்பத்தாருடன் ஏதோ ஒரு பதவி குழுக்கள் அவர்கள் இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார் என்பது தெரியாத அளவுக்கு மிகவும் ரகசியமாக அவருடைய இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை கொன்றால் போர் முடிந்துவிடும் என்ற வகையிலே எல்லோரும் இஸ்ரேல் நாட்டு தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரும் பேசிக் கொள்வதால் அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக தற்போது அதிதீவிர கமாண்டோ படையினருடன் அவர் ஒவ்வொரு பதுங்கு குழியிலிருந்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இடமாக மாறிக்கொண்டே இருக்கிறார். ரகசியமாக அவர் இடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே 85 வயதாகும் அயத்துல்லா அலி கொமேனியை கொல்வதற்காக தற்போது தற்கொலை படை வீரர்கள் கூட சில இஸ்ரேலில் இருந்து இங்கு ஊடுருவி இருப்பதாகவும் கூறப்படும். மொசாத் உளவு படையின் உத்தரவுடன் பலர் இங்கு அவரை கொமேனியை கொலை செய்வதற்காக ஊடுருவி இருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அவருடைய இருப்பிடம் குறித்து தகவல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலிடத்திலிருந்து உத்தரவு கிடைத்தவுடன் அவரை கொலை செய்யவும் சதிகாரர்கள் இருப்பதாகவும் ஈரானிய தொலைக்காட்சிகளும் செய்தித்தாள்களும் தற்போது செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. ஆனால் அவரை கொலை செய்ய வேண்டாம் என ட்ரம்ப்பும் சரி, நெதன்யாகு ஆகட்டும், இஸ்ரேல் பிரதமராகட்டும், இருவருமே அவரை தீர்த்து கட்டும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என்ற வகையில் பொதுவெளியிலே பேசி வருகிறார்கள். ஆனால் அவரை கொலை செய்வதற்கால் போரே முடிந்துவிடும், ஈராக்கை போல ஈரானையும் மாற்றிவிடலாம் என்ற வகையிலே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் பக்கம் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அந்த ஈரான் நாட்டினுடைய தலை சிறந்த விஞ்ஞானிகளாக 14 அணுசக்தி விஞ்ஞானிகள், 3 ராணுவ தளபதிகள், முக்கியமான ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே இவரையும் கொன்றுவிட்டால் இந்த போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிடும் என்ற வகையில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். தற்போது ஈரான் உளவுத்துறை தலைவர் முகமது கசாமியும் கொல்லப்பட்டு விட்டார். ஏன்னா ஈரான் உளவுத்துறையின் மிக முக்கியமான தலைவர் முகமது கசாமி, அவரையும் குறிவைத்து தாக்கியிருக்கிறார். அவரும் தற்போது கொல்லப்பட்டார். அது மட்டுமில்லாமல் கொமேனியின் தனி அட்வைசராக, அதாவது ஆலோசகராக இருக்கக்கூடிய தலைமை ஆலோசகராக இருந்த அலி ஷங் கமானி, அவரும் தற்போது கொலை செய்யப்பட்டு விட்டார். எனவே கொமேனியை கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்கு. தப்பினா மிக அடுத்த கட்டத்தில் உள்ள அனைவரையுமே கொலை செய்யப்பட்டு விட்டதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. எனவே அவர் எங்கே இருக்கிறார் என்பதுதான் தற்போது அவரை தொடர்ந்து தேடுகின்ற பணியிலே அந்த மொசாத்தை சேர்ந்த உளவுத்துறையினர் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. என்றால் ஏற்கனவே ஹமாஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஹமாஸ் தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியாலை கொலை செய்தபோது ஹமாஸுடைய ஆதிக்கம் முற்றிலுமாக குறைந்து விட்டது, அங்கு பெரிதாக இருப்பது இல்லை. அதே போல ஹெஸ்புல்லா தலைவராக இருந்த அசான் நசருல்லா, அவரையும் கொலை செய்த பிறகு அவங்களுடைய ஆதிக்கம் தற்போது கிட்டத்தட்ட குறைந்தே விட்டது. ஹெஸ்புல்லா ஹமாஸ் எல்லாம் தற்போது மிகவும் அடக்கி வாசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் அது போன்று ஈரானுடைய இந்த கொக்கரிப்புக்கு காரணமே அந்த கொமேனியுடைய அதிகாரம், ஆளுமைதான். எனவே அவரை கொன்றுவிட்டால் ஈரானுடைய கொக்கரிப்பு முற்றிலுமாக அடங்கிவிடும் என்ற ரீதியிலே தற்போது இஸ்ரேல் நாடு கொஞ்சம் கொஞ்சமாக அடியெடுத்து அவரை குறிவைத்து நகர்த்தி வருகிறார்கள். ஏனால் தற்போது அவருக்கு அடுத்தபடியாக உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், அவருடைய அந்நாட்டின் உளவுத்துறை தலைவர், அந்நாட்டின் தலைமை ஆலோசகர், அந்நாட்டின் முக்கிய ராணுவ தளபதிகள், அந்நாட்டின் முக்கிய அணு விஞ்ஞானிகள் என அனைவருமே தற்போது இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலிலே கொல்லப்பட்டு விட்டார். அதுவும் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அனைவருமே கொல்லப்பட்டு விட்டார்கள். இந்த சூழ்நிலை தான் தற்போது அதிபர் நாட்டின் உச்ச தலைவராக இருக்கும் கொமேனியை குறிவைத்து தற்போது
காய்கள் நகர்த்தப்பட்டு வருகின்றன. ஆனால் அவர்களுடைய தாக்குதலுக்கு இரையாகாமல் தப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொமேனி தற்போது ரகசியமாக அந்த பதுங்கு குழி அறைகளுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றி மாற்றி அழைத்து செல்லப்படுகிறார். அவர் எங்கிருக்கிறார் என்பது தெரியவில்லை. 13ஆம் தேதி தான் அவர் கடைசியாக புதுவெளியில் தோன்றி தொலைக்காட்சியிலே பொதுமக்களுக்கு உரையாற்றினார். அதன் பின் அவர் எங்கிருக்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற நோக்கில் தான் தற்கொலை படையினர் மொசாத் உதவியுடன் இஸ்ரேல் நாட்டிலிருந்து ஊடுருவிப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தற்போது ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கிடையான போர் உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதான் கூற வேண்டும். இரு தரப்பும் ஏவுகணைகளை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது போதாது என்று தற்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேரு ஈரானில் உள்ள மக்கள் எல்லாம் அனைவரும் அங்கிருந்து டெஹ்ரானில் இருந்து வெளியேறிவிடுங்கள், தலைநகர் டெஹ்ரானிலிருந்து வெளியேறிவிடுங்கள் என்று கூறியிருக்கிறார். ஆனால் டெஹ்ரானை நோக்கிதான் அவர்கள் தாக்கப் போகிறார்கள், மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப் போகிறதோ என்பதை மறைமுகமாக சூசகமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதளத்தை தெரிவித்திருக்கிறார். லாவிசான் நார்த் ஈஸ்டர்ன் டெஹ்ரானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள பகுதியான லாவிசான், அங்குதான் கொமேனி இருந்து வந்தார். அவருடைய தனி இடம் இருந்தது, அந்த விடுதி இருந்தது, அதை தற்போது அழித்து விட்டார்கள். எனவே அந்த பகுதிகள் எல்லாம் தற்போது தீவிரமான தாக்குதல், அங்கு பதுங்குகுழிகள் இருக்கின்ற இடங்கள் எல்லாம் தீவிர தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. எது எப்படியோ மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழல் ஈரான் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளிலும் காணப்படுகிறது என்பதுதான் தற்போது யதார்த்த சூழ்நிலையாக இருக்கிறது நேயர்களே.